السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்புள்ள பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் மீது கடமையாக்கிய ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய அருளை பெற வேண்டி இந்த மகத்தான மஜ்லிஸிலே நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் அல் குர்ஆனின் 50வது அத்தியாயமாகிய சூரத்து காஃப் பற்றி ஒரு அறிமுக வகுப்பை நடத்தலாம் என்று நினைக்கின்றேன். சூரத்து காஃப் 45 வசனங்களை கொண்டது. அதை 45 நிமிடங்களுக்குள் தெளிவுபடுத்துவதென்பது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இருந்தாலும் கூட அந்த சூரா சொல்லக்கூடிய முக்கியமான செய்திகளை இங்கு பதிவு செய்வது எனக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சூரத்து காஃப் என்ற இந்த அத்தியாயம் மக்காவில் அருளப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அத்தியாயத்தை பெரும்பாலும் ஹுத்பாக்களிலே ஓதுவார்கள். உம்மு ஹிஷாம் பின்த் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நான் சூரத்து காஃபை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து கேட்டு மனப்பாடம் செய்தேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவர்கள் மிம்பரிலே இதை ஓதுவார்கள் என்று சொல்கிறார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம், பெரும்பாலும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்து காஃபிலிருந்து சில பகுதிகளை வெள்ளிக்கிழமைகளிலே நினைவுபடுத்துவார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பெருநாள் தொழுகைகளிலும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்து காஃபை ஓதுவார்கள். இந்த சூரத்து காஃப் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்காது. முழுக்க முழுக்க மறுமையை நிராகரிக்கிறவர்களுக்கு மறுப்பாகவும் மறுமையை மனங்களில் பதிய செய்யக்கூடிய ஒரு சூறாவாகவும் இந்த சூரத்து காஃப் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூறாவை அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கும் போது காஃப் வல் குர்ஆனில் மஜீத் என்று ஆரம்பிக்கிறார். காஃப், மகத்தான கீர்த்திமிக்க இந்த குர்ஆனின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கிறார். காஃப் என்பது அரபு ஒரு எழுத்து. அது அரபு 29 எழுத்துக்களில் ஒரு எழுத்து தான் காஃப் என்பது. இப்படியான எழுத்துக்களை கொண்டு சில சூறாக்களை அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கிறார். இந்த எழுத்துக்களுக்கு தஃப்சீர் ஆசிரியர்கள் ஹுரூஃபுல் முகத்தஆத் அல்லது ஹுரூஃபுல் முக்கஸ்ஸராத் என்று சொல்வார்கள். தனித்தனியே வரக்கூடிய எழுத்துக்கள். உண்மையிலே இந்த எழுத்துக்களுக்கு என்ன அர்த்தம் என்பதை அல்லாஹ் மாத்திரமே அறியக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் எதற்காக அல்லாஹ் இதை கொண்டு வந்திருக்கிறான் என்பதை பற்றி இஸ்லாமிய அறிஞர்கள், இமாம்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அதிலே பல கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் அதிலே மிக சிறந்த ஒரு கருத்தாக காணப்படுவது என்னவென்றால், இந்த எழுத்துக்களை அல்லாஹு தஆலா குர்ஆனை மறுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சவாலாக கொண்டு வந்திருக்கிறான். எப்படி என்றால், நீங்கள் இந்த எழுத்துக்களுக்கு பிறகு வரக்கூடிய செய்திகளை படித்து பார்த்தால், பொதுவாக எல்லா இடங்களிலும் 2வது அத்தியாயத்தில் அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப், அலிஃப் லாம் மீம் அந்த வேத நூல்,
அதே போன்று ஹாமீம் வல் கிதாப், ஹாமீம் தன்சீலுல் கிதாப், நூன் வல் கலம் என்றெல்லாம் இந்த எழுத்துக்கு அடுத்ததாக அல்லாஹு தஆலா குர்ஆனை பற்றி தான் பேசுகிறான். இந்த இடத்திலும் கூட அல்லாஹு தஆலா காஃப் வல் குர்ஆனில் மஜீத், காஃப் கண்ணியமிக்க குர்ஆனின் மீது சத்தியமாக என்று சொல்கிறான். எனவே இந்த குர்ஆனை மறுக்கக்கூடியவர்களை, இது அல்லாஹுடைய வேத நூல் அல்ல என்று சொல்லக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், நீங்கள் பேசக்கூடிய, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அரபு எழுத்துக்களினால் தான் இந்த குர்ஆன் அமைந்திருக்கிறது. எனவே நீங்கள் இந்த குர்ஆனை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்தான் தன்னுடைய சொந்த நடையில் உருவாக்கினார் என்று சொல்வீர்களாக இருந்தால், மனிதன் உருவாக்கியது என்று நீங்கள் வாதிடுவீர்களாக இருந்தால், இந்த எழுத்துக்களை வைத்து இதை போன்ற ஒரு குர்ஆனை கொண்டு வந்து காட்டுங்கள், அல்லது இதில் உள்ள ஒரு 10 அத்தியாயங்களை போன்று நீங்கள் உருவாக்கி காட்டுங்கள், அல்லது ஒரே ஒரு அத்தியாயத்தை ஏனும் உருவாக்கி காட்டுங்கள் என்று அல்லாஹு தஆலா சவால் விடுவதற்காகத்தான் இந்த எழுத்துக்களை கொண்டு வந்தான் என்று சொல்லக்கூடிய கருத்து தான் மிக பொருத்தமான கருத்தாக இருக்கிறது. வல்லாஹு தஆலா அலம். இந்த சூராவின் 2வது 3வது வசனங்களில் அல்லாஹு தஆலா நபிமார்களையும் மறுமை நாளையும் பொய்ப்பிக்கக்கூடியவர்களுக்கு மறுப்பு சொல்லி ஆரம்பிக்கின்றான். நபிமார்களை பொய்ப்பித்த மக்களுக்கும் மறுமை நாள் பொய் என்று சொன்னவர்களுக்குமாக அல்லாஹு தஆலா 2வது 3வது வசனங்களில் மறுப்பு சொல்கிறான். பல் அஜிபு அன்ஜாஅஹும் முன்திரும் மின்ஹும், அவர்களிலிருந்து எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒருவர் வந்தபோது அவரை பார்த்து இவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஃபகாலல் காஃபிரூன ஹாதா ஷைஉன் அஜீப், நிராகரிக்கக்கூடியவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லாஹ் என்கிறார்கள், மரணத்திற்கு பிறகு வாழ்வு என்கிறார்கள், தன்னை நபி ரசூல் என்று சொல்கிறார்கள், இது ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். சொல்லிக்கொண்டு கேட்கிறார்கள், அஇதா மித்னா வ குன்னா துராபன் ذلك رجع بعيد, நாங்கள் மௌத்தாகி மண்ணாகி விட்ட பிறகு மீண்டும் எழுப்பப்படுவோமா? ذلك رجع بعيد, இது தூரமான மீளுதலாகும். அதாவது இந்த மீளுதல் என்பது, திரும்ப எழுப்பப்படுவது என்பது அறிவுக்கு பொருந்தாத ஒரு விஷயமாகும் என்று மறுமையையும் தூதர்களையும் அந்த மக்கள் பொய்ப்பித்தார்கள். இதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறார். சொல்லிவிட்டு 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் அல்லாஹு தஆலா மக்களை எழுப்ப தன்னால் முடியும் என்பதை பிரபஞ்ச ஆதாரங்களை காட்டி நிரூபிக்கிறான். மக்கள் நிறைய பேருக்கு மறுமையில் நம்பிக்கை கிடையாது. அதனால் தான் அவர்கள் நினைத்தபடி வாழ்கிறார்கள். மறுமை ஒன்று இல்லை என்று நினைக்கிறார்கள், மறுமை ஒன்று சாத்தியமில்லை என்று அவர்கள் கற்பனை பண்ணுகிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த சூரத்து காஃபின் 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் இப்படி ஆரம்பிக்கிறான். அஃபலம் யன்துரு இலஸ் ஸமாஇ ஃபௌகஹும், அவர்களுக்கு மேலுள்ள வானத்தை அவர்கள் பார்க்க வேண்டாமா? பூமியை பார்க்க வேண்டாமா? வானத்திலிருந்து அல்லாஹு தஆலா மழையை இறக்குவதை பார்க்க வேண்டாமா? அதே போன்று அந்த மழைக்கு பிறகு பூமியிலிருந்து பயிர்களை, தாவரங்களை முளைக்கச் செய்வதை இவர்கள் பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹு தஆலா கேட்டு, இவைகளையெல்லாம் அல்லாஹு தஆலா செய்கிறான் என்றால் ஏன் அல்லாஹு தஆலாவுக்கு, படைத்தவனுக்கு இந்த மக்களை மீண்டும் எழுப்ப முடியாமல் இருக்கும்? அல்லாஹு தஆலா தான் இந்த வானங்களை படைத்தவன், பூமியை படைத்தவன், வானத்திலிருந்து மழையை பொழியச் செய்கிறவன், கட்டாந்தரையாக இருக்கிற நிலத்தில் அந்த மழை பொழிந்த பிறகு, மழை விழுந்த பிறகு அதிலிருந்து பச்சை தாவரங்கள் முளைத்து வருகின்றன. இப்படி செய்யக்கூடிய அல்லாஹுக்கு இவர்களை எழுப்புவது என்பது கஷ்டமான ஒரு விஷயமா என்று அல்லாஹு தஆலா அவர்கள் பார்க்கக்கூடிய ஆதாரங்களை காட்டி மறுமை ஒன்று இருக்கிறது என்பதை அந்த மக்களுக்கு பதிவு செய்கிறான். பிறகு 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் அல்லாஹு தஆலா ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறான். என்ன எச்சரிக்கை என்றால், இந்த உலகத்தில் நபிமார் வந்தார்கள். வந்து நபிமார் சொன்னதெல்லாம் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அந்த அல்லாஹ்வை உங்களுடைய கடவுளாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹுக்கு பொருத்தமானதாக அமைத்துக் கொள்ளுங்கள், அதை எப்படி பொருத்தமானதாக அமைக்கலாம் என்று சொல்லித் தருவதற்காகத்தான் நாங்கள் வந்துள்ளோம். தூதர்கள் அவர்களை சொல்கிறார்கள், அதற்காகத்தான் நாங்கள் வந்துள்ளோம்.
நீங்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்தால், அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொண்டால் மறுமையிலே நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று நபிமார் போதித்தார்கள். ஆனால் பெரும்பாலான மக்கள் இந்த போதனைகளை விளையாட்டாகவே எடுத்துக்கொண்டார்கள். சிலர் இந்த போதனைகளை கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். நபிமார்களை பைத்தியக்காரர்கள், கிறுக்கர்கள், சூனியக்காரர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு சொல்கிறான், மறுமை என்பது உண்மை. மறுமையை உண்டாக்க அல்லாஹ்வினால் முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை இல்லாமையிலிருந்து படைத்தவன், இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன், வானத்திலிருந்து மழையை பொழியச் செய்கிறவன், பூமியில் ஒன்றுமில்லாமல் இருக்கும் போது அதை முளைக்கச் செய்கிறவன், அவன் உங்களை மறுமையில் எழுப்ப மாட்டான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்ற செய்தியை அல்லாஹு தஆலா பதிவு செய்து விட்டு சொல்கிறான், நீங்கள் அப்படியாக பிடிவாதமாக நாங்கள் நம்ப மாட்டோம். இந்த உலகம்தான் எல்லாம் என்று நினைத்து இந்த நபி கொண்டு வந்திருக்கிற போதனைகளை நீங்கள் நிராகரிப்பீர்களாக இருந்தால், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த உலகம்தான் எல்லாம் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தால், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு முன்னால் பலர் இப்படி இருந்ததனால் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் அழிக்கப்பட்டதை சொல்கிறான். அஸ்ஹாபுர் ரஸ் என்ற அந்த ரஸ்வாசிகள் அழிக்கப்பட்டதை சொல்கிறான். சமூது கூட்டம் அழிக்கப்பட்டதை சொல்கிறான். ஆது கூட்டத்தினர் அழிக்கப்பட்டதை சொல்கிறான். ஃபிர்அவுன் அழிக்கப்பட்டதை சொல்கிறான். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் அழிக்கப்பட்டதை சொல்கிறான். அஸ்ஹாபுல் ஐக்கத் என்ற தோப்புவாசிகள் அழிக்கப்பட்டதை சொல்கிறான். கௌமு துப்பா என்ற துப்பாவாசிகள் அழிக்கப்பட்டதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் என்றால் 14வது வசனத்தின் இறுதியில், பல் குல்லுன் கذபர் ருசுல், இவர்கள் அனைவரும் தூதர்களை பொய்யாக்கினார்கள். அல்லாஹ்விடமிருந்து முஅ்ஜிஸாத்துகளை கொண்டு வந்து காட்டி, அல்லாஹ்தான் உண்மையான கடவுள், அவனுக்கு பயப்படுங்கள் என்று சொன்ன நேரத்தில் அந்த தூதர்களை அவர்கள் பொய்யாக்கினார்கள். ஃபஹக்க வஹீத், எனவே அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அவர்களுக்கு உறுதியாகிவிட்டது. எச்சரிக்கை. எல்லோரும் இந்த உலகத்திலே அழிக்கப்பட்டார்கள். சமூத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தினர் வெள்ளத்தை கொண்டு அழிக்கப்பட்டார்கள். சமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தினர் பாவங்களை கொண்டு அழிக்கப்பட்டார்கள். ஆத் கூட்டத்தினர் கடுமையான காற்றை கொண்டு அழிக்கப்பட்டார்கள். இப்படி ஒவ்வொரு கூட்டத்தாரும் இந்த உலகத்தில் அழிக்கப்பட்டார்கள். ஃபிர்அவுன் இந்த உலகத்திலே அழிக்கப்பட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனுக்கு போய் இந்த உண்மையை சொல்கிறார்கள். அவர்கள் சொல்லுவது சில நேரம் ஃபிர்அவுனுக்கு புரியவில்லையோ என்று அவர்கள் நினைத்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து அவர்களுடைய சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபியாக ஆக்கப்பட்டு 2 பேரும் போய் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலே இருக்கிறான், அவன்தான் உன்னை படைத்தவன், உனக்கு ஆட்சி வந்துவிட்டது என்பதற்காக, உன்னிடம் பொருளாதாரம் இருக்கிறது என்பதற்காக திமிரு பிடித்து அலையாதே, அல்லாஹுக்கு அஞ்சி அல்லாஹுக்கு பயப்படு என்றெல்லாம் அவர்கள் சொன்னபோது அவன் அவர்களை பொய்ப்பித்தான். அல்லாஹ்வை ஏளனமாக அவன் நினைத்தான், பேசினான். அன ரப்புக்குமுல் அலா என்று அந்த மக்களுக்கு சொன்னான், நான் தான் உங்களுடைய மேலான கடவுள் என்று சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் வானங்களுக்கு மேலே இருக்கிறான் என்று சொன்னபோது பக்கத்தில் இருந்த மந்திரி ஹாமானை பார்த்து சொல்லுகிறான், யா ஹாமான் உப்லி சர்ஹன் லஅல்லி அப்லுகுல் அஸ்பாப் அஸ்ஸமாவாத் ஃபஅத்தலிஉ இலா இலாஹி மூசா. ஹாமானே, பெரிய ஒரு கோபுரத்தை கட்டு, அதிலே ஏறிச் சென்று வானத்தின் வழியாக மேலே சென்று மூசாவுடைய ரப்பை பார்க்க போகிறேன் என்று நக்கல் அடிக்கிறான், கேலி செய்கிறான். கடைசியிலே கடலிலே அவன் மூழ்கடிக்கப்படுகிறான். நடுக்கடலிலே மூழ்கடிக்கப்பட்டு உயிர் தொண்டைக்குழியை அடைகிற நேரத்தில் ஞானம் பெறுகிறான். அந்த நேரம் புரிகிறது ஒரு கடவுள் இருக்கிறான் என்ற. அந்த நேரத்தில் ஞானம் புரிகிறது, நாம் அல்லாஹுக்கு பயப்பட வேண்டும், அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும் என்று ஞானம் வருகிறது. அப்ப சொல்றான், ஆமன்து பி ரப்பி ஹாரூன வ மூசா, ஹாரூனுடைய மூசாவுடைய ரப்பை ஈமான் கொண்டேன் என்று அந்த நேரத்தில் சொல்கிறான். அல்லாஹ் சொன்னான், ஆல் ஆன, இவ்வளவு காலம் இவர்கள் வந்து சொன்ன நேரத்தில் அதை உள்வாங்கவே இல்லை. அப்படி ஒரு மேட்டர் இருக்கிறது என்று உனக்கு படவே இல்லை. உன்னிடம் இருந்த அதிகாரம், உன்னிடம் இருந்த பணம், உன்னிடம் இருந்த திமிர் மாத்திரம்தான் உனக்கு பெரிதாக இருந்தது. இப்போது உண்மையை புரிந்து கொண்டாய், இப்போது வந்து ஈமான் கொள்கிறேன் என்று சொல்கிறாயா? டைம் பாஸ்.
அல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. பின்னால் வருகிறவர்களுக்கு படிப்பினையாக இருப்பதற்காக இன்றைய தினம் உன்னுடைய உடலை பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் பாதுகாக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி இந்த உலகத்தில் நிறைய பேர் மறுமையை பொய்ப்பித்ததனால் அழிக்கப்பட்டார்கள் என்கிற செய்தி அல்லாஹு தஆலா இங்கே பதிவு செய்துவிட்டு திரும்பவும் அடுத்த வசனத்திலே சொல்கிறான், உங்களை ஆரம்பத்தில் ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து படைத்த எமக்கு உங்களை மீண்டும் எழுப்புவது கஷ்டமாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? உங்களை படைக்கும் போது நீங்கள் ஒன்றுமாக இருக்கவில்லை, நீங்கள் எதுவுமே இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கும் போது ஒன்றுமில்லை. களிமண்ணில் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தோம். அதற்கு பிறகு அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து அவர்களுடைய மனைவியை படைத்தோம். பிறகு இந்திரிய துளியிலிருந்து மனிதனை படைத்தோம். ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்து படைத்த உங்களை அழித்துவிட்டு மீண்டும் உங்களை எழுப்புவது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா இங்கே கேட்கிற கேள்வி நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய கேள்வியாகும். நிறைய பேருக்கு மறுமை பற்றிய சிந்தனை வருவதில்லை. மறுமையை பற்றி ஒரு மனிதன் நினைத்தால் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். மனிதன் என்ன நினைக்கிறான் என்றால், இந்த உலகம்தான் எல்லாம் என்று நினைக்கிறான். இந்த உலகத்தில் அவனிடம் இருக்கிற சொத்துக்கள், அவனிடம் இருக்கிற செல்வாக்கு, அவனிடம் இருக்கிற படிப்பு, அவனிடம் இருக்கிற சான்றிதழ்கள், அவனிடம் இருக்கிற கம்பெனிகள், அவனிடம் இருக்கிற பிள்ளைகள், இவைகள்தான் உண்மை என்று மனிதன் நினைக்கிறான். நிச்சயமாக இவைகள் அனைத்தும் போலியானவை. இவைகள் அனைத்தும் நிச்சயமாக அழியக்கூடியவை. அல்லாஹு தஆலா சில நேரங்களில் அப்படியே நம்முடைய கண்ணுக்கு முன்னால் அழித்தும் காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், என்னுடைய உம்மத்தை ஒரே அடியாக அழித்து விடாது என்று. அந்த பிரார்த்தனை மாத்திரம் இல்லை என்றிருந்தால் இன்றைக்கு மறுமையை பொய்ப்பித்து அல்லாஹ்வுடைய சட்டங்களை மீறி திமிர் பிடித்து அலையக்கூடிய இந்த மக்களை அல்லாஹ் அழித்திருப்பான். இருந்தாலும் கூட அவ்வப்போது அல்லாஹு தஆலா இந்த உலகம் போலியானது என்பதை காட்டுவதற்காக பல நிகழ்வுகளை நம் முன்னால் காண்பிக்கிறான். நேரடியாக பார்க்கிறோம். இன்றைக்கு தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் காரணமாக நடக்கும் போதே நேரடியாக லைவாக பார்க்கிறோம். பூமி அதிர்ச்சிகளை பார்க்கிறோம். பூகம்பங்கள் அப்படியே இருக்கிற ஊர் பூமி அதிர்ச்சியினால் நிலத்திற்குள் செல்லுகிறது. சுனாமி என்று பார்க்கிறோம். அப்படியே பெரும் பெரும் கட்டடங்கள் எல்லாம் இடிந்து வீழ்கின்றன. ஜப்பான் சுனாமிக்காக வேண்டி அவர்களுடைய கட்டடங்களை எல்லாம் உயர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டியிருக்கிறார்கள் என்று பெருமையாக கொஞ்ச காலத்துக்கு முன்னால் பேசினார்கள். எல்லாம் வித்தியாசமான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது என்று. கடைசியிலே அண்மையிலே பார்த்தோம், அங்கு சுனாமி வந்தபோது எல்லாமே தூள் தூளாக ஆகிறது. ஒன்றுமே ஒரு அர்த்தமற்ற நிலைக்கு செல்வதை பார்க்கிறோம். அதே போன்று அண்மையிலே பிலிப்பைன்ஸிலே அடித்த சூறாவளி, வெறும் புயல், வெள்ளம். என்ன நடந்தது? எல்லா சொத்துக்களும் தண்ணீரிலே அடித்து செல்லப்பட்டன. ஒன்றுமில்லை. பெரும் பெரும் கட்டடங்கள், சொகுசான வாகனங்கள், வீடுகளிலே சேமித்து வைத்திருந்த நகைகள், நட்டுக்கள் எல்லாமே போய்விடுகிறது. இப்ப மனிதன் இந்த உலகம்தான் உண்மை என்று நினைப்பதனால் தான் அவனுக்கு உரிய நேரத்தில் தொழ முடிவதில்லை. இந்த உலகம்தான் எல்லாம் என்று நினைப்பதனால் தான் ஜக்காத்து கொடுக்க முடிவதில்லை. இந்த உலகம்தான் எல்லாம் என்று நினைப்பதனால் தான் அல்லாஹ்வுடைய பாதையில் போராட முடிவதில்லை. இந்த உலகம்தான் எல்லாம் என்று நினைப்பதனால் தான் அல்லாஹ்வுடைய கலாமை படிக்க முடிவதில்லை. இந்த உலகம்தான் எல்லாம் என்று நினைப்பதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை திரும்பி பார்க்க முடியவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, நம்மில் எத்தனை பேர் இதுவரை அல்லாஹ்வுடைய கலாமை படித்து முடித்திருக்கிறோம் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேருக்கு குர்ஆன் ஓத தெரியும் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் ஹதீஸ் நூல்களை வாங்கி நாளாந்தம் படித்து சுன்னாவை அறிந்து கொள்கிறார்கள் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை படித்திருக்கிறோம் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். நமக்கு நேரம் இல்லை. குர்ஆன் படிக்க ஏன் வருவதில்லை என்று கேட்டால் நேரம் இல்லை. குர்ஆன் ஓத ஏன் பழகவில்லை என்று கேட்டால் நேரம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்திருக்கிறீர்களா என்று கேட்டால் ஆசைதான், ஆனால் நேரம் இல்லை. தர்ஜமாவை ஒரு தரமாவது படித்து முடித்திருக்கிறீர்கள் என்று கேட்டால் இல்லை, ஏனென்றால் நேரம் இல்லை. இந்த விஷயங்களுக்கு, மறுமையோடு தொடர்பான விஷயங்களுக்கு மாத்திரம் நேரம் இல்லை. 2020 முழுக்க பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது. சினிமா பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது. நண்பர்களோடு அரட்டை அடிப்பதற்கு நேரம் இருக்கிறது.
ஜாஹிலியத்தான களியாட்டங்களை பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது, பாவங்களை சுமந்து கொள்வதற்கு நேரம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வை நெருங்குவதற்கும் மறுமையிலே வெற்றி அடைவதற்கும் தேவையான அமல்களை செய்வதற்கு மாத்திரம் நேரம் இல்லை என்று சொல்லக்கூடிய மக்களுக்குத்தான் இந்த எச்சரிக்கை அல்லாஹு தஆலா விடுக்கிறான். அதற்கு அடுத்த வசனங்களிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், 16 18 வரையில் உள்ள வசனங்களிலே அல்லாஹ் சொல்கிறான், வலகத் ஹலக்னல் இன்சான், மனிதனை நாம் தான் படைத்தோம், வனஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு, அவனுடைய உள்ளத்தில் தோன்றுவதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அவனுடைய உள்ளத்தில் தோன்றுவதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுக்கு எல்லாம் தெரியும். அல்லாஹுடைய இல்ம் விசாலமானது. யஅலமு ஹாயினத்தல் அயுன் வமா துக்ஃபி ஸுதூர், கண்கள் இமை வெட்டுவதையும் அல்லாஹ் அறிவான், உள்ளங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் அல்லாஹ் அறிவான். அல்லாஹுடைய அறிவிலிருந்து யாருமே தப்ப முடியாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதனை படைத்தவன் நாம், இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிவோம். வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், மனிதனை நீ புரிந்து கொள், உன்னுடைய நாடி நரம்பை விட உனக்கு நெருக்கமாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், நாடி நரம்பை விட மனிதனுக்கு நெருக்கமாக இருக்கிறோம். அல்லாஹுடைய பார்வையில் இருந்து யாருமே தப்ப முடியாது. அதையும் தாண்டி அல்லாஹு தஆலா சொல்கிறான், இது யதலக்கல் முத்தலக்கியான், 2 பேர் உங்களை சந்திக்கிறார்கள், அனில் யமீனி வ அனி ஷிமாலி கஈத், வலதிலும் இடதிலும் உட்கார்ந்திருக்கிறார்கள். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், இவன் பேசக்கூடிய எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும், ஒரு சொல்லாக இருந்தாலும், ரகீப் அதீத் என்பவர்களால் அவன் கண்காணிக்கப்படுகிறான். சில தஃப்சீராசிரியர்கள் ரகீப் அதீத் என்பது 2 மலக்குகளுடைய பெயர் என்கிறார்கள். வலதும் இடதும் 2 மலக்குகள் ஆக்கப்பட்டு அவர்கள் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் பதிவு செய்கிறார்கள். ஆரம்பத்தில் என்ன சொல்கிறான்? நாடி நரம்பை விட நெருக்கமாக இருக்கிறோம் என்கிறான். இதை அவன் புரிந்து கொள்ள முடியாமல் போனால் கூட அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், உன்னோடு மலக்குகள் இருக்கிறார்கள், நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். 19 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக், மௌத்துடைய அந்த நிலை நிச்சயமாக வரும். வரும்போது அல்லாஹ் சொல்லுவான், ذَلِكَ مَا كُنْتَ مِنْهُ تَحِيدٌ, நீ விரண்டோடியது இதுதான். மௌத்து வரும்போது விரண்டோட பார்ப்போம், ஆனால் முடியாது. இன்றைக்கு மௌத்துக்கு எல்லோருக்கும் பயம். மௌத் என்றாலே பயம். கொஞ்சம் நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிட்டால் உடனே டாக்டரிடம் போகிறோம். சின்ன ஒரு பெயின் எங்கேயாவது வந்தால் உடனே டாக்டரிடம் போகிறோம். இந்த மௌத்தாயிடுவோம் என்ற பயம். எதற்கு பயப்படுகிறோம்? வாழ வேண்டும் என்ற ஆசையில். ஆனால் ஒவ்வொருவருக்கும் அஜல் எழுதப்பட்டு விட்டது. அன்புள்ள சகோதரர்களே, இதை நாம் ஈமான் கொண்டுதான் ஆக வேண்டும். நம்முடைய தாயின் வயிற்றில் இருக்கும் போது எவ்வளவு காலம் வாழ்வோம், எப்போது மௌத்தாகுவோம் என்கிற அஜல் எழுதப்படுகிறது. அந்த அஜல் வந்துவிட்டால் அல்லாஹ் வேறொரு இடத்திலே சொல்கிறான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும், எந்த மௌத்தை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அந்த மௌத் உங்களை சந்தித்தே தீரும். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கிருந்தாலும் மௌத் வரும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, பலமாக கட்டப்பட்ட கோட்டைக்குள் போய் நீங்கள் ஒளிந்து கொண்டாலும் மௌத் வர வேண்டும் என்கிற நேரத்தில் மௌத் வரும். மௌத்தை, உயிரை கைப்பற்றுவதற்காக மலக்குகள் வந்து உட்காரும் போதுதான் நாம் ஏன் படைக்கப்பட்டோம் என்ற விஷயம் நமக்கு தெளிவாகிறது. அந்த நேரத்தில் தெளிவாகி எந்த பிரயோசனமும் இல்லை. கடைசி நேரத்திலே உயிர் கைப்பற்றப்படும் போது தெளிவாகி ஏதாவது பயன் இருக்கிறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவன் அவனுடைய அஜல், அவனுக்கு எழுதப்பட்ட அந்த டேட் வந்துவிட்டால் அவனுடைய நிலைமையை பொறுத்து மலக்குகள் வருவார்கள். ஒரு மலக்கல்ல உயிரை கைப்பற்ற வருவது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல
பன்மையாகத்தான் சொல்கிறான். வன்னாசிஆத்தி நஸ்ஆ வன்னாஷிதாத்தி நஷ்தா, கடுமையாக உயிரை கைப்பற்ற கூடியவர்கள் மீது சத்தியமாக. நிறைய பேர் ஒருவனுடைய நிலைமைக்கு ஏற்ப மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதற்கு முன்னால் சில மலக்குகள் வருவார்கள். நல்லவனாக இருந்தால், நல்லவன் மீன்ஸ் இந்த உலகத்தில் அல்லாஹுவை ஈமான் கொண்டு நான் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய ஒரு அடிமைதான், இங்கே அல்லாஹ் என்னை படைத்திருப்பது இந்த துனியாவை அனுபவிப்பதற்காக அல்ல, மறுமைக்காக தேடுவதற்காக என்ற உண்மையை புரிந்து வாழ்ந்தவன், இவனுடைய உயிரை கைப்பற்ற வரும்போது பிரகாசமான தோற்றத்தையுடைய சில மலக்குகள் வந்து இவனுடைய கண்ணு கட்டிய தூரத்தில் உட்கார்ந்து கொள்வார். அப்போதே இவனுக்கு புரிந்துவிடும் நாம் மௌத்தாக போகிறோம் என்று. அப்படி அவர்கள் உட்கார்ந்தவுடன் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவனுடைய தலைமாட்டிலே உட்காருவார். மாற்றமாக இருந்தால் இந்த உலகம்தான் எல்லாம், என்னுடைய பிரஸ்டீஜ், என்னுடைய இமேஜ், இதுதான் அவர்களுடைய சிந்தனை. என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய செல்வாக்கு, இதை பற்றித்தான் எந்த நேரமும் கவலை. அல்லாஹ்வை பற்றி கவலை இல்லை, மறுமையை பற்றிய எந்த கவலையும் கிடையாது. அப்படி இருந்தவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக பயங்கரமான தோற்றத்தையுடைய, பார்ப்பதற்கே மிக விகாரமான தோற்றத்தையுடைய சில மலக்குகள் வந்து இவனுடைய கண்ணு கட்டிய தூரத்தில் உட்காருவார்கள். மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்து தலைமாட்டிலே உட்காருவார். இந்த நேரத்தில் இவன் தடுமாறுவான். ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன். யா அல்லாஹ், கொஞ்ச நேரம், அஜல் கரீப், கொஞ்சம் என்னை பிற்படுத்து, உடனே என்னுடைய உயிரை எடுக்க அனுமதித்து விடாதே, கொஞ்சம் டைம் கொடு. ஃபஅஸ்ஸதக, நான் தர்மம் செய்வேன், வஅகும் மினஸ் சாலிஹீன், நல்லவனாக நான் இருந்து காட்டுவேன் என்று சொல்லுவான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் மூமின்ல சொல்றான், ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத் قال رب ارجعون. மௌத் வந்து இப்படி மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் உயிரை அழைக்கும் போது சொல்லுவானாம், என்னை கொஞ்சம் திருப்பி அனுப்புங்கள், என்னை உலகத்தில் வாழ விடுங்கள். லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்த், நான் விட்டவை நல்ல அமல்களை எல்லாம் செய்வேன். தொழாமல் இருந்தேன், நோன்பு நோட்காமல் இருந்தேன், ஜக்காத்து கொடுக்காமல் இருந்தேன், ஹஜ் செய்ய வசதி இருந்தும் செய்யாமல் இருந்தேன், உம்ராவுக்கு செல்ல வாய்ப்பு இருந்தும் போகாமல் இருந்தேன், நான் பெற்றோரை கவனிக்காமல் இருந்தேன், மனைவியை கொடுமைப்படுத்தினேன், இல்மை கற்காமல் இருந்தேன், திக்ர் செய்யாமல் இருந்தேன். யா அல்லாஹ், எல்லாவற்றையும் இனி செய்வேன். ஒரு சான்ஸ். அல்லாஹ் சொல்லுவான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. இப்படித்தான் அவன் சொல்லுவானாம். அல்லாஹ் இப்படியே சொல்றான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இப்படி அவன் சொல்லுவான். ஆனால் அதுக்கு அர்த்தம் இருக்காது. விட்டுட்டு பாருங்க. பெரிய ஒரு ஆபத்து வரும்போது உடனே என்ன செய்யறான் என்று அல்லாஹ் கிட்ட வரான். கடுமையான ஒரு நோய், டாக்டர்மாரெல்லாம் எச்சரிக்கை செய்கிறாங்க, இது கேன்சர் ஆக்கலாம் அல்லது அப்படி ஆகலாம், அல்லா பாதுகாக்கணும், இப்படி ஆகலாம்னு டாக்டர் எல்லாம் எச்சரிக்கை செய்தால் உடனே பள்ளிவாசல் துவா கேட்கிறான். அல்லது அவனுடைய பிள்ளைக்கு ஒரு நோய் அல்லது ஒரு பெரிய நெருக்கடி, யா அல்லாஹ், இந்த நெருக்கடியில் இருந்து என்னை நீ விடுவித்தால் இதற்கு பிறகு நான் உண்மையான மூமினாக இருப்பேன். நெருக்கடி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, என்னுடைய டேலண்டால நான் இதுல இருந்து ரிலீஸ் ஆனதை போல அவன் ஃபீல் பண்றான். அல்லாஹ் சொல்றான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. இந்த நிலை வரும்போது மனிதனை பார்த்து மலக்குகள் சொல்வார்கள், தாலிக மா குன்த தஹீத், இந்த மௌத்தை கண்டுதான் நீ விரண்டோடி கொண்டிருந்தால் இதோ மௌத் வந்து விட்டது என்று சொல்வார்கள். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா இதற்கு பிறகு என்ன சொல்றான் என்றால், மறுமை நாளுடைய நிலைமையை சொல்கிறார். இப்போ மௌத்தை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு 20வது வசனத்திலிருந்து மறுமை உண்டாகிற நிகழ்வை அல்லாஹ் தஆலா சொல்றார். வனுஃபிக ஃபிஸ்ஸூரி ذلك يوم الوعيد. அதுக்கு பிறகு சூருதப்படும். சூருதப்பட்டால் அதான் அந்த வாக்களிக்கப்பட்ட நாள், மறுமை 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 என்று சொல்லிக் கொண்டிருந்த நாள். அந்த நேரத்தில் சூருதப்பட்ட பிறகு வஜாஅத் குல்லு நஃப்ஸின் மஅஹா சாயிகும் வ ஷஹீத், ஒவ்வொரு ஆத்மாவுடனும் ஒவ்வொரு மனிதனுடனும் அவனை இழுத்துச் செல்லக்கூடிய, சாட்சி சொல்லக்கூடிய ஒருவர் வருவார். ஒவ்வொரு மலக்கு வந்து இழுத்துட்டு போவாங்க. லகது குன்த ஃபீ கஃப்லத்தின் மின் ஹாதா, அப்போ மலக்குகள் என்ன சொல்லுவாங்கன்னா, இதைத்தான் நீ கண்டுகொள்ளாமல் இருந்தாய். இப்போ நம்ம பயன் பண்ணுறோம், ஹுத்பாவில் சொல்கிறாங்க, குர்ஆனை படிக்கிறோம், எல்லாம் கேட்குது.
கேட்டதுக்கு பிறகு நம்ம வீட்டை போனால் வீட்டில் ஒரு பிரச்சனை, ஒரு பொருளாதார கஷ்டம். உடனே என்ன பண்ணுறோம்? இந்த ஹொத்துபாவை மிம்பருடைய பள்ளிவாசலுக்குள்ளே வச்சிடறோம். பயான அப்படி வந்து உடனே பணம் வேணும். பணத்துக்கு என்ன வழி? பேங்கில் லோன் எடுக்கிறது அல்லது ஏதோ ஒரு நகையை அடகு வச்சு பணம் எடுக்கிறது. இதுதான் வழி என்றால் இதுதான் வழி. மறுமை அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்றான், மறுமை சூருதப்பட்டதும் ஒவ்வொருவரும் எழுப்பப்படுவார்கள். அந்த செய்தி உங்களுக்கு தெரியும். எப்படி எழுப்பப்படுவார்கள்? சூரியன் தலைக்கு ஒரு மைலுக்கு அப்பால் கொண்டு வந்து நிறுத்தப்படும். காலில் செருப்பு இருக்காது, உடம்பில் ஆடை இருக்காது. நிலம் வந்து வெள்ளி பாலை போன்று இருக்கும். இவரை இழுத்து கொண்டு போவார்கள் மலக்குகள். சாயிக்னா ஓட்டிச் செல்பவர். இவனை ஓட்டிச் செல்கிற, இவனை இழுத்துச் செல்கிற ஒருவர் வருவார். ஷஹீத், சாட்சி சொல்லக்கூடிய ஒருவரும் வருவார். யார் சாட்சி சொல்லுவார்? பக்கத்தில் 2 மலக்குகள் இருப்பதாக அல்லாஹ் சொல்லிட்டான். அவங்க சாட்சி சொல்ல வருவாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க என்றால், லக்கது குந்த ஃபீ கஃப்லத்தின் மின் ஹாதா, இப்படி ஒன்று இருக்கிறது என்று வந்து பயான் பண்ணியவர்கள் எல்லோரும் சொன்னார்கள், நீ அதை கண்டுகொள்ளவில்லை, இதை பற்றி நீ சீரியஸாக திங்க் பண்ணவே இல்லை. ஃபகஷஃப்னா அன்க கிதாஅக், இன்று உன்னுடைய கண்ணுக்கு முன்னால் உள்ள திரையை எடுத்து விட்டோம். ஃபபஸருக்கல் யௌம ஹதீத், பார்வை மிக தெளிவா இருக்கு பாரு. வகால கரீனுஹு ஹாதா மா லதைய அதீத், இந்த மரத்தால் விழுந்துறவனை மாடு வெட்டுன்றது போல இவனுக்கு கூட இருந்த மலக்கு உடனே சொல்வாராம், இவனை பற்றி நான் எழுதிய ஏடு இதோ இருக்கிறது. அங்கே அழைச்சி இழுத்து கொண்டு போகக்கூடிய மலக்குகள் சொல்றாங்க என்றால், இந்த மறுமையைத்தான் நீ பொய்ப்பித்துக் கொண்டிருந்தாய், இந்த மறுமை விஷயத்தில் தான் நீ கேர்லெஸ்ஸாக இருந்தாய், பொடுபோக்காக இருந்தாய், இப்போது உன்னுடைய கண் பார்வை தெளிவாக தெரிகிறது பார், சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்கிறது பார் என்று சொல்லும் போது இவனோடு இருந்த மலக்கு வந்து என்ன சொல்கிறார் என்றார், இவன் செய்தவைகள் எல்லாம் எழுதப்பட்ட ஏடு இதோ என்னிடம் இருக்கிறது, இதையும் பாருங்கள் என்று. இப்படி இருக்கும்போது இந்த நிலையிலேயே இவன் நரகத்திற்கு இழுத்துச் செல்லப்படுவான். இப்படியான மனிதர்கள் மறுமையை கண்டுகொள்ளாமல் மறுமையை பொய்ப்பித்துக் கொண்டிருந்த மனிதர்கள் நரகத்தின் பால் இழுத்துச் செல்லப்படுவார்கள். அல்லாஹ் கேட்பானாம், யௌம 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யௌம நகூலு லிஜஹன்னம ஹலிம் தலதி, நரகத்தை பார்த்து கேட்போம், நீர் நிறைந்து விட்டாயா என்று. நரகம் சொல்லுமான், ஹல் மின் மஸீத், இன்னும் இருக்கிறார்களா என்று நரகம் கேட்கும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். நிறைந்து விட்டாயா என்று அல்லாஹ் கேட்கும் போது நரகம் கேட்கிறது, இன்னும் இருக்கிறதா என்று. இதுதான் இந்த உலகத்தில் மறுமையை பொய்ப்பித்தவர்களுடைய நிலை. அந்த நரகத்தை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய செய்திகளை படித்து பார்த்தால் உண்மையிலே அதை நம்பி படிக்கிறவருக்கு அடுத்த ஸ்டெப் போக முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமான நிகழ்வுகள் மறுமை நரகத்திலே இருக்கின்றன. அடுத்த 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஉஸ்லிஃபத்தில் ஜன்னத்து லில் முத்தகீன கைர பஈத், ஆனால் சுவர்க்கம் தக்வா உள்ள மக்களுக்கு, அல்லாஹ்வை பற்றிய இறையச்சம் உள்ள மக்களுக்கு நெருக்கமாக கொண்டு வரப்படும். ஹாதா மா துஅதூன லிகுல்லி அவ்வாபின் ஹஃபீஸ், ஒவ்வொரு அவ்வாபுக்கும் ஒவ்வொரு ஹஃபீலுக்கும் வாக்களிக்கப்பட்டது இதுதான் என்பது அங்கு சொல்லப்படும். அவ்வாப் என்றால் யாரு? மனிதன் என்கிற அடிப்படையில் தவறுகள் செய்துவிட்டால் அந்த தவறுகளை புரிந்து அல்லாஹ்விடம் தௌபா செய்கிறவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், இஸ்மத் என்ற அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை நேரடியாக பெற்றவர்கள் சொல்கிறார்கள், யா அய்யுஹ் நாஸ், மனிதர்களே, தூபு இலல்லாஹி வஸ்தக்ஃபிரு, அல்லாஹ்விடம் திரும்பி அவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஃபஇன்னி அதூபு இலல்லாஹி ஃபில் யௌமி 100 மர்ரா, நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடம் 100 தடவைகள் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அல்லாஹு அக்பர். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட முதலில் சுவர்க்கத்திற்கு நுழையக்கூடிய அல்லாஹுடைய தூதர் ஒரு நாளைக்கு 100 தடவைகள் பாவ மன்னிப்பு கேட்டால் நம்மை போன்றவர்கள் எவ்வளவு கேட்க வேண்டும்? மறுமை என்பது உண்மை என்று நம்புகிறவன் கேட்டுக்கொண்டே இருப்பான். நமக்கு என்னென்றால், இன்றைக்கு ஒரு இடத்துல போய் வெயிட்டிங்கில் இருக்கணும் என்றால் ஹெட்செட் தேவைப்படுது, இயர்ஃபோன் தேவைப்படுது. எந்த மொபைலில் ஏதாவது பாட்டை போடுறது, போட்டுட்டு அந்த இடத்துல உட்காந்து
ஒரு 1 hour வெயிட் பண்ணணும், 1 hourக்கு ஒரு 10 பாட்டு கேட்டுடலாம். இதுதான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் உள்ள பெரும்பாலானவர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் மறுமையை நம்பிய மனிதர்கள் அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்று நினைப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள், தௌபா செய்வார்கள், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பார்கள், அல்லாஹ்வை நிறைய திக்ர் செய்வார்கள். அதே போன்று ஹஃபீஸ், அல்லாஹ்வுடைய சட்டங்களை பேணி நடந்தவர்கள், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வுடைய சட்டங்களை பேணி நடந்தவர்களுக்கு சுவர்க்கம் நெருக்கமாக கொண்டு வரப்பட்டு அவர்களை பார்த்து இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் என்று சொல்லப்படும். அதே போன்று அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், மன் ஹஷியர் ரஹ்மான் பில் கைப், அல்லாஹ்வை பார்க்காமலேயே அவனை பயப்பட்ட அந்த மக்கள், வஜா அபி கல்பி முனீப், அவனுடைய உள்ளம் அல்லாஹ்வின்பால் திரும்பிய உள்ளம். அவனுடைய உள்ளம் போய் தொழுகையில் நின்றாலும் அல்லாஹ்வின் பக்கம்தான் திரும்பும். வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி, என்னுடைய முகத்தை திருப்புகிறேன் என்று சொல்கிற அதே நேரத்தில் அவனுடைய உள்ளமும் திரும்பும். அவனுடைய ஒவ்வொரு நிலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருப்பான். கார் ஓட்டும் போது அல்லாஹ்வுடைய நினைவிருக்கும், தூங்கும் போது அல்லாஹ்வுடைய நினைவிருக்கும், கடையில் நிற்கும் போது அல்லாஹ்வுடைய நினைவிருக்கும், விமானத்தில் பயணிக்கும் போது அல்லாஹ்வுடைய நினைவிருக்கும், இன்டர்நெட்டுக்கு முன்னால் உட்காரும் போது அல்லாஹ்வுடைய நினைவிருக்கும், ஃபேஸ்புக்கில் உட்காரும் போது அல்லாஹ்வுடைய நினைவிருக்கும். எந்த நேரமும் அல்லாஹ்வுடைய நினைவு. அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹுக்கு முன்னால் நான் போய் நிற்க வேண்டும் என்ற அந்த உள்ளத்தோடு இருந்தவனுக்கு சொர்க்கம் நெருக்கமாக கொண்டு வரப்படும். அப்போ நெருக்கமாக கொண்டு வரப்பட்டால் அவர்களை பார்த்து சொல்லப்படும், இந்த அதிகமாக தௌபா செய்து அல்லாஹுடைய சட்டங்களை எல்லாம் பேணி அல்லாஹ்வை பார்க்காமலேயே அவனை பயந்து வாழக்கூடிய தூய்மையான இதயத்தோடு சென்ற அந்த மக்களை பார்த்து சொல்லப்படும், உதுஹுலூஹா பிஸலாம், இந்த சுவர்க்கத்தில் அமைதியாக நுழையுங்கள், சாந்தமாக நுழையுங்கள், பாதுகாப்பாக நுழையுங்கள். ذَلِكَ يَوْمُ الْخُلُودِ, இதுதான் நிரந்தரமான நாள். உலகம் பொய், உலகம் போலியானது. ஒரு 50-60 வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய உம்மத்தின் வயது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது, இவ்வளவுதான் மேக்சிமம். 70க்கு பிறகு இருந்தாலும் இல்லாதது போன்றுதான். இவ்வளவு கொஞ்ச காலத்துக்குள் அல்லாஹ் எவ்வளவு ஒரு சான்ஸ் தாரான் என்றால், நிரந்தர உலகத்தில் மகிழ்ச்சியாக என்ன வேண்டும்? தங்கம் வேண்டுமா தங்கம், வெள்ளி வேண்டுமா வெள்ளி, முத்து வேண்டுமா முத்து, மரகதம் வேண்டுமா மரகதம், மனைவி வேண்டுமா மனைவி. அந்த மனைவிகளை பற்றி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது அவர்கள் மிக அழகானவர்கள். எந்த அளவுக்கு அழகு என்றால், அவர்களுடைய கையை பார்த்தால் கைக்கு உள்ளே உள்ள எலும்பும் எலும்புக்கு உள்ளே உள்ள மச்சையும் வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு அழகானவர்கள். அவர்களுடைய முந்தானை இந்த உலகத்தை விட சிறந்தது. அந்த சுவர்க்கத்திலே ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா 100 பேருடைய பலத்தை கொடுக்கிறான். எல்லோருக்கும் 100 பேருடைய பலம், உண்பதில், குடிப்பதில், அனுபவிப்பதில், எல்லாவற்றிலும் 100 பேருடைய பலம். அது மட்டுமல்ல, அந்த சுவர்க்கத்தில் முதுமை என்பதே கிடையாது, எல்லோரும் இளமை. அந்த சுவர்க்கத்தில் மௌத் என்பதே கிடையாது, மௌத்தை அல்லாஹ் அழித்து விடுகிறான். இந்த சுவர்க்கத்தின் மீது ஆசை வைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த சுவர்க்கத்தை வழங்கி சொல்கிறான், ذَلِكَ يَوْمُ الْخُلُودِ. அதே போன்று 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லஹும் மா யஷாஊன ஃபீஹா, அந்த சுவர்க்கத்தில் அவர்கள் நாடுகிற, அவர்கள் கேட்கிற அனைத்தும் கிடைக்கும். வலதைனா மஸீத், கேட்கிற எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் இன்னும் ஒரு மேலதிகமாக ஒன்றை சொல்றான். இன்னும் மேலதிகமாக அவர்களுக்கு ஒரு விஷயம் இருக்கிறது. என்னது? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுவர்க்கத்திற்குள் சுவர்க்கவாசிகள் சென்று அதை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். சுவர்க்கத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் பல மணி நேரங்கள் பேசலாம். அந்த இன்பங்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ் கேட்பான், ஹல் துரீதூன ஷைஅன் அஸீதுக்கும், உங்களுக்கு மேலதிகமாக ஏதாவது வேண்டுமா என்று கேட்பான். இப்போ சுவர்க்கவாசிகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், அந்த மஹ்ஷரில் சிலருடைய முகங்கள் கருத்து போயிருந்தன,
பயந்து சுருங்கி கருத்து ஒடுங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் எங்களுடைய முகங்களை நீ பிரகாசமாக ஆக்கவில்லையா? சிராத் என்ற அந்த பயங்கரமான பாலத்தை கடக்க முடியாமல் எத்தனையோ பேர் தடுமாறி விழுந்து கொண்டிருந்தார்கள். அந்த பாலத்தை கடக்க வைக்கவில்லையா? இந்த சுவர்க்கத்திற்குள் கொண்டு வந்து வைத்து நாங்கள் கேட்கிற நினைக்கிற எல்லாவற்றையுமே நீ தந்து கொண்டிருக்கிறாயே, இதற்கு மேல் என்ன வேண்டும் என்று சொர்க்கவாசிகள் சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான், இன்னலக்கும் மௌஇதன் யுரீது அன் யுன்ஜிஸகுமூ. அல்லாஹ் வாக்களித்த ஒரு வாக்குறுதி இருக்கிறது, அதை அவன் இப்போது நிறைவேற்றப் போகிறான் என்று சொல்லும்போது சுவர்க்கவாசிகளுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ள திரை நீக்கப்படும். அந்த நேரத்தில் சுவர்க்கவாசிகள் அல்லாஹை பார்ப்பார்கள். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தர வேண்டும். அல்லாஹை நேரடியாக பார்ப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுவர்க்கத்தில் மனைவி, அவன் கேட்கிற அளவுக்கு மனைவி, தங்க வீடு, வெள்ளி வீடு, முத்து வீடு, மரகத வீடு எல்லாமே அவனுக்கு கிடைத்தாலும் கூட அல்லாஹுடைய முகத்தை பார்ப்பதுதான் அவனுக்கு மிக மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் என்கிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் நூலில் இடம்பெறுகிற ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஆகும். அல்லாஹு தஆலா வலதைனா மஸீத் என்று 35வது வசனத்தில் சொல்வது இதைத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக அல்லாஹு தஆலா 45வது வசனத்தில் சொல்கிறான், நஹ்னு அஅலமு பிமா யகூலூன். இவர்கள் சொல்வதை நாம் அறியக்கூடியவர்களாக இருக்கிறோம். இவெல்லாம் கேட்பாங்க. நபி போதிக்கிற போதனைகளை கேட்பார்கள், போதகர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் கேட்பார்கள். கேட்டுவிட்டு அவர்களுக்குன்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும், அதை அவர்கள் பிறகு பேச ஆரம்பிப்பார்கள். இப்படியெல்லாம் பேசுவாங்க. யார் நமக்கு பணம் கொடுக்கிறது, யார் பிள்ளைகளை வளர்க்கிறது, இப்படி அவர்கள் பேசுவார்கள். அது எங்களுக்கு தெரியும். வமான் அலைஹிம் பிஜப்பார், நீர் அவர்களை அடக்கி ஆள்பவர் அல்ல. இப்போ பிடித்து இழுத்து வந்து நீ மறுமையை நம்பு, நீ அமல் செய், நீ தொழு என்று அடக்கி ஆள்பவர் அல்ல. ஃபதக்கிர் பில் குர்ஆனி மன் யகாஃபு வஈத். இந்த மறுமை நாளை, இந்த எச்சரிக்கப்பட்ட நரகத்தை யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு இந்த குர்ஆனை கொண்டு நினைவூட்டுவீராக என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார். எனவே மறுமை நாளை நம்புகிற மக்களுக்கு குர்ஆன் பயனளிக்கும், நிச்சயமாக பயனளிக்கும். யாருக்காவது குர்ஆன் வசனங்கள் பயனளிக்கவில்லை என்றால் அவர் தன்னைத்தானே நொந்து கொள்ளட்டும். ஏனென்றால் அவருடைய உள்ளத்தில் மறுமை நம்பிக்கை இல்லை. மறுமை நம்பிக்கை இருந்தால் குர்ஆன் சொல்லக்கூடிய செய்திகள் அவரில் மாற்றத்தை ஏற்படுத்தும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக அருமையான ஒரு சூரா சூரத்துல் காஃப், 50வது அத்தியாயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் அதிகமாக ஓதிய ஒரு சூரா, மக்களை மாற்றிய ஒரு சூரா. எனவே அடிக்கடி நம்முடைய மிம்பர்களில் போவது மிக குறைந்து விட்டாலும் நாம் அடிக்கடி இந்த சூறாவை எடுத்து தர்ஜுமத்துல் குர்ஆனிலே படிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா பேசி எனக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் இந்த சூறாவை சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.